ஹரி ஓம் நம சிவாய, ஹரி ஓம் நம சிவாய, ஹரி ஓம் நம சிவாய. உங்களோட கலையாண்டி சித்தர் ஐயனோட அந்த வனத்துக்குள்ள வன தெய்வங்கள் இருக்குது. அந்த பாதையில் மூலிகை தேடி பயணிக்கும் போது அடர்ந்த வனத்துக்குள்ள தெய்வங்கள் இருக்குது. அம்மா அதனுடைய காட்சிகளை உங்களுடைய ஐயா காமிக்கணும். பாருங்க, அம்மா இன்றைக்கு உங்கள் ஐயா இங்கே மூலிகை தேடி வனவாசம் கொள்ளும்போது யாத்திரை வரும்போது ஒரு தெய்வம் இருக்காங்க. அவங்களுக்கு உங்கள் ஐயனால் முடிஞ்சதை கடையில் போட்டு பூஜையாக வச்சு இன்றைக்கு அவங்களுக்கு சடையாண்டி சித்தை உங்களுடைய ஐயன் இதில் பசி உங்கள் ஐயானால் முடிஞ்சதை அந்த அம்மா எப்பனுக்கு இந்த வன தெய்வங்களுக்கு செஞ்சுருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த தெய்வங்களோட ஆசீர்வாதமோ வன தெய்வங்களுடைய ஆசீர்வாதமோ வாங்கிக்கிங்க. ஆமாம், உங்களுக்கும் அம்மா பாருங்கள். ஹரி ஓம் நம சிவாய. எல்லாம் பாருங்கள், பழமையானது, பழமையான இந்த வனத்துக்குள்ளே வெகு 5000 ஆண்டுக்கு மேலே, ஆமாம் 5000 ஆண்டுக்கு மேலே எல்லாம் இங்கே இந்த இந்த வனத்துக்குள்ளே இருக்குது. இது பார்த்திங்கன்னா அத்தி மரம். இதுதான் அத்தி மரம். ஆமாம், இது பேர் பார்த்திங்கன்னா இதுதான் தேனத்தி. ஆமாம், இதே தேனத்தி மரம். தேனத்தி மரம். மரமெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். மரமெல்லாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பாருங்கள், இல்லை சரியான அத்தி விருட்சம். ஆமாம், ஹலோ, அத்தி விருட்ச மரம். அந்த கொடிகள்லாம் பாருங்கள், பார்க்குறது ஒரு மலைப்பாம்பு போல் தோற்றங்கள் இருக்கும். இன்றோட பின்னி அழிஞ்சு இருக்கும். பாருங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யானை, காட்டு யானை சொல்கிறோம்ல, ஆனால் கஜமுகன். இந்த விருட்ச மரத்தில் உள்ளே பார்த்திங்கன்னா உன்னிக்கடி இருக்கும் செடிக்குள்ளே. அதில் மேலே உன்னிக்கடி இருக்கும்போது அரிக்கும். அதில் இந்த விருட்ச மரத்தில் உரசி இருக்காங்க. உரசன அதுக்கான அடையாளம் தான் இது. அது பாருங்கள், அந்த மண் அது மேலே சேர் இருக்குல்ல, இந்த நீர் ஓடையில் அதில் தண்ணி நீர் ஆடிட்டு அதில் பார்த்திங்கன்னா அதை அரிக்கும் போது உரசன தழும்பு அடையாளம் தான் இது பூரா. ஆமாம், இங்கே பாருங்கள், இதுலேயும் இருக்கும். இதில் இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாம் அண்ணன் கணேசன் அவர் வருஷனா அடையாளம் தான். இது பாருங்கள், ஏதாவது செவதி ஒட்டி இருக்கும் பாருங்கள். பாருங்கள், தடம் பாருங்கள், அவருடைய கால் தடம். நைட்டு தான் வந்திருக்காங்க. பாருங்கள், அவங்களுடைய கால் தடம் பாருங்கள். பார்த்தீங்களா, செவதி பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு எங்கள் வரையில் வச்சுருக்காங்கன்னு. ஆமாம், நீங்கள் பாருங்கள், மேலையெல்லாம் பாருங்கள், தெரியுதா, வரிசை இருக்குது பாருங்கள். நன்றாகவே உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, நைட்டு தான் அண்ணன் கணேசன் வந்திருக்காரு, கஜமுங்க. ஆமாம், வந்திருக்காரு. அதெல்லாம் மேலே பாருங்கள், எல்லாம் வரிசை இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது பார்த்தீங்களா, அத்திப்பழம். அத்தி இருக்குது பார்த்தீங்களா. இதான் தேனெத்தி பழம் சின்னதாக இருக்கா. இது தேனெத்தி. பேயத்தினா பழம் பெருசாக இருக்கும். இதே நாட்டு அத்தி, ஒரிஜினல் நாட்டு அத்தி. ஆமாம், ஒரிஜினல் நாட்டு அத்தி. ஒட்டு இருக்குது. ஒட்டுன்னா இந்த இவ்வளோ பெருசு இருக்கும். அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு. இந்த வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இதில் 100% பவர் இருக்குது, சக்தி இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி 100% இருக்குன்னா அதில் பார்த்திங்கனாக்கா ஒரு 25% 30% இவ்வளோ தான் இருக்கும். இயற்கையில் இதுக்கு தான்
பவர் ஜாஸ்தி. இந்த நாட்டு அத்திக்கு பவர் ஜாஸ்தி. இதுவும் பார்த்திங்கன்னா தேனத்தி. ஏன் தேனத்தின்னு அழைக்கிறோம் அப்படின்னா, இந்த பழம் பார்த்திங்கனாக்கா சின்னதாக இருக்கும், சின்ன பழமாக இருக்கும். தேன் மாதிரி, தேன் போலவே இனிக்கும், நல்லா இனிப்பாக இருக்கும், தோப்பு தன்மை வராது. ஆமாம், பார்த்திங்களா, இதுதான் தேனத்தி. தேனத்தி மரம், தேனத்தி இதுதான் தேனத்தி. இப்போ காய் உங்களுக்கு பழமும் காமிக்கிறேன். ஆமாம், பாருங்கள். அண்ணன் கணேசன் பாருங்கள், இங்கே வரிசைருக்காருன்னு பாருங்கள். இதான் அவர் வந்து வருஷம் அடையாளம். இது வந்து முதுகில் வரிசைருக்கு. இது மேலே பார்த்தீங்கன்னாக்கா இது வயிறு, இது வந்து மேலே முதுகுல உரைச்சிருக்காங்க. ஆமாம், பாருங்க, பார்த்தீங்களா. இது இருக்குது பாருங்க, காய் திராட்சை பழவே தொங்கும் பாருங்க. இது உண்மையிலே இந்த மரத்தோட அதிசயம் என்னான்னு கேட்டிங்கனாக்கா, இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உடம்புல வந்து நோய்களை வந்து நோய்களை வந்து சரி செய்யுது. இந்த அடர்ந்த வளத்துக்குள்ளே இந்த கோயிலில் அம்மா இருக்குது, அம்மையா போயிருக்காங்க. அம்மா சரிங்களா. மலைவாழை கன்னிமாரு, கருப்பேன், ஆமாம், மாலையம்மா எல்லாம் வந்து இவங்க இருக்காங்க. இது இயற்கையில் வந்து இந்த பழத்தை சாப்பிடும்போது ஒரு உடம்புல வந்து சருமத்தில் எந்த ஒரு வியாதிகளாக இருந்தாலும் இந்த பழத்தை உட்கொள்ளும் போது சரி செய்யுது. இந்த இடத்துக்கு, இந்த விருட்ச மரத்துக்கு அவ்வளோ தன்மை இருக்குது, பவர் இருக்குது. ஆனால் இது யாரும் தெரியாது. அவ்வளோ ஒரு அமானுஷ்ய சக்தி, பவர் இருக்குது, தன்மை இந்த விருட்ச பழத்துக்கு, அத்தி மரத்துக்கு. பாருங்க, பழமையான அத்தி விருட்ச மரம், பழமையான அத்தி விருட்ச மரம். அங்கே இருக்குது பாருங்கள் பழம், கொப்பில் மேலே அங்கே இருக்குது பார்த்தீங்களா. மேலே அந்த வருங்க பழம், அந்த சோப்பாக தெரியுது பார்த்தீங்களா. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுது பார்த்தீங்களா. இந்த தெரியுது பாருங்க, சோப்பாக குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள் பழம். கீ கொப்பில் இங்கெல்லாம் இல்லை, மேலாம் கொப்பில் அந்த இருக்குது பாருங்கள். இயற்கையிலே இந்த அத்திக்கு பார்த்தீங்கன்னாக்கா பூ விடாது, பூ விடாது. ஆமாம், பூக்கள் விடாது. ஒரு பலாப்பழம் பார்த்திங்கன்னா இப்போ எப்படி அந்த வாதில் வந்து அப்படியே வந்து இப்போ பலா மரமெல்லாம் பார்த்திங்கனாக்கா பூக்காமல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா காய் காய்க்கும். ஆமாம், அந்த வாதில் வந்து அப்படியேவா அந்த காம்பை தள்ளி அதிலிருந்து அப்படியே தான் வரும். அதே போல் தான் இதுவும், அதே போல் தான் பூக்காது. பூக்காமல் அப்படியே அந்த காம்பை தள்ளி அது மூலியமாக காயை உற்பத்தி செய்ய. இது அவ்வளோ ஒரு அதிசயமானது. ஆமாம், அதிசயமான விருட்ச மரம் இந்த அத்தி விருட்ச மரம். ஆமாம், மலைவாழை கருப்பனோட அந்த வன தெய்வங்களோட அதிசயமே இதுதான். பாருங்கள், பழம் பாருங்கள், மேலே இருக்கும், மேலே இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா. அம்மா அதுதான் வனந்தான். அதான் பாருங்கள், அண்ணன் கணேசன் வந்து அந்த வீடு எல்லாமே அந்த கோயில் இது கட்டியிருந்தாங்க. அதெல்லாம் பூரா இடித்து கீழே தள்ளிடுச்சு. பாருங்கள், மணி எல்லாம் பாருங்கள், மணி இதெல்லாம் பார்த்தீங்களா. எல்லாம் பசிக்கு என்ன செய்ய. ஆமாம், பாருங்கள், அவருடைய சாணம். ஆமாம், ஆத்தா கண்ணே, 7 கண்ணே, சப்த கண்ணே, மலைவாழை கண்ணியே. பாருங்கள், மலைவாழை கன்னித்தாயி. இது அவங்க சடையாண்டி ஐயா. இன்றைக்கி இந்த யாத்திரை வந்ததுனால என் ஆத்தாங்களுக்கு 7 பேருக்கு அப்பங்களுக்கு ஏதோ ஒரு வாரம் உங்கள் ஐயானால் முடிஞ்சால் பசி ஆற்றுனேன். ஆமாம், பாருங்கள், இந்த தாயோட ஆசீர்வாதம்னா வாங்கிக்கிங்க. பார்த்தீங்களா, இதுதான் அண்ணனோட சாணம், கணேசனுடைய சாணம். ஆமாம், இந்த சாணமும் பார்த்திங்கனாக்கா ஒரு மருந்துகளுக்கெல்லாம் பயன்படுது. உபதிகள் வந்து இதில் திருநீர் இருக்குல்ல, சாம்பல்,
திருநீர் வந்து இதில் உருவாக்கலாம். மகா சக்தி கிடைக்குது. அதில் ஒன்று வந்து உங்களுக்கு வந்து உருவாக்கி நான் காமிக்கிறேன். இதில் என்ன தன்மை இருக்குது இந்த யானையோட சாணத்துக்கு. அதை உபதி எடுத்து பூசும்போது இயற்கையில் வந்து எண்ணற்ற நோய்கள்லாம் குணமாகும். இயற்கை உபதி இது தான் ஆனை சாணம். ஆமாம், பார்த்துக்குங்க. பாருங்கள், மரம் பாருங்கள். இது பார்த்தாலே தெரியும் நல்லா பழமையான மரம் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரே தொடர்ச்சி மரம் தான். இது வந்து வெவ்வேறு கிடையாது. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அகலம் பாருங்கள். இதெல்லாம் ஒரே தொடர்ச்சி தான். இது பார்த்திங்களா பாருங்கள், ஒரு தொடர்ச்சி தான். இது வந்து தொடர்ச்சியாகத்தே வரும். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட இங்கே ஆரம்பித்து இந்த மரத்துடைய அகலம் அங்கே ஆரம்பித்து அப்படியே இங்கே வந்து இங்கே வரலி வருங்க. கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா ஒரு 15 அடி 20 அடி இந்த விருட்ச மரம் பார்த்திங்கன்னா அகலம் 20 அடி அகலம் வரும். 20 அடி அகலம் வரும். ஆமாம் பாருங்கள், 20 அடி அகலம் வரும். கொப்பெல்லாம் பாருங்கள், பூரா காய்களாம் பிஞ்சாக இருக்குது பாருங்கள். பிஞ்சுகளாக இருக்குது. இப்போ தான் சீசன், பல சீசனு. இப்போ இன்னும் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் போது ஃபுல்லாக பழம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பிஞ்சு பாருங்கள், நல்லா பிஞ்சாக நல்லா இருக்குது. ஆமாம், அதெல்லாம் கணேசனோட சாணங்கள். இதை பாருங்கள், இதிலே வந்து வரிசை இருக்குது பாருங்கள். கணேசன் இதுலேயே வந்து வரிசை இருக்காரு பாருங்கள். ஆமாம், தெரியுதா? நீங்களே பாருங்கள். ஆமாம், அதை பார்த்தீங்களா? இதில் காய் இருக்குது. பூவெல்லாம் இது அத்தி மரம் பார்த்திங்கன்னா பூ விடாது. பூ விடாமல் அந்த காம்பில் அப்படியே வந்து பார்த்திங்கனாக்கா பிஞ்சு இருக்கும். பிஞ்சு வரும். பிஞ்சு அதுலேயே வரும். பூ விடாமல் அப்படியே பிஞ்சு தான். அதை பாருங்கள், நிறையா இருக்கும் பாருங்கள். ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? அது ஃபுல்லாக பிஞ்சுக. மரம் நல்லா ஹைட்டு, பெரிய விருட்ச மரம். அதெல்லாம் பிஞ்சுக. அதில் பாருங்கள், உங்களுக்கு வெளியே பார்த்தாவே சின்ன சின்னதாக இருக்கும். அதெல்லாம் பூரா பிஞ்சு. ஆமாம், நல்லா மாதம் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பழம் பூத்த பழம் பூவாக பழுத்துடும். இந்த மாசி பங்குனி சித்திரைக்கும் போது ஃபுல்லாக பழ சீசனுட்டேன். ஆமாம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற நோய்களை வந்து குணப்படுத்துது. உடம்புல வந்து இரத்த குறைபாடு உள்ளவங்களாம் இந்த பழத்தை சாப்பிட்லாம். இரத்த குறைபாடு உள்ளவங்களாம் இந்த பழத்தை வந்து சாப்பிடும்போது ரத்தம் அதிகரிக்கும், ஆண்மை அதிகரிக்கும். இந்த குழந்தை புத்திர பாக்கி இல்லாதவங்களாம் தள்ளி போகும், குழந்தை இருக்காது, அவங்களாம் வந்து இந்த பழத்தை வந்து உட்கொள்ளும் போது சாப்பிடும் போது இயற்கையிலே அந்த அணுக்கள் வந்து உருவாக்கி, ஆமாம், அந்த அணுக்கள் வந்து சுரத்து. அதில் வந்து இயற்கையிலே வந்து கணவன் மனைவி வந்து 2 பேருக்கு பிரச்சனை இருக்கும்போது அவங்களுக்கு யாருக்கு பிரச்சனை இருக்கோ அதை உட்கொள்ளும் போது நிவர்த்தி ஆகி அந்த பாக்கியத்தை புத்திர பாக்கியத்தை கொடுக்குற தன்மை இந்த அத்தி பழத்துக்கு தன்மை இருக்குது. ஆமாம், இதெல்லாம் தேனெத்தி, பேயத்தி, அது பெருசாக இருக்குது. இன்னொரு மரத்தில் வந்து பார்க்குறேன், இன்னொரு விருட்சத்தில் நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து ஐயா காமிக்கிறேன் பாருங்கள். ஆமாம், பாருங்கள். இதெல்லாம் இங்கெல்லாம் வந்து ஆளுகள்லாம் வர முடியாதுங்க. எல்லாம் இங்கே பாருங்கள். இதெல்லாம் அந்த கோயிலுக்கு வந்து ஜாமான் வந்து உள்ளே வச்சுருந்தது. ஆனால் கணேசன் வந்து உடச்சி தள்ளி விட்டார். ஆமாம், உடச்சி தள்ளி விட்டுட்டார். இந்த பழம் இருக்குது பாருங்கள், பழம் காய் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், தெரியுது பாருங்கள். இதெல்லாம் காய் இன்னும் பழுப்பாங்க. ஆமாம், இன்னும் பழுக்கும். இன்னும் வந்து பழுப்பாங்க பாருங்கள்.
நல்ல சரியான பெரிய விருட்சம் தான். சரியான பெரிய விருட்சம். இதில் ஒரு அதிசயம் பார்த்திங்கனாக்கா, இதில் அம்மா வந்து நாகம்மா சப்தகன்னி இருக்காங்க. நாகம்மா வந்து இதில் வந்து இருக்காங்க. அந்த முக்கியமான அமாவாசை பௌர்ணமி காலத்தில் வந்து வெளியே வந்து காட்சி கொடுப்பாங்க. அவங்க ஐயாவில் நான் வந்து அந்த தரிசனத்தை வந்து எங்கள் அண்ணாவில் வந்து நான்லாம் வந்து வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 அடி இருக்கும். 20 அடி உருவம் இருப்பாங்க. ஆமாம், 20 அடி உயரம் இருப்பாங்க. அந்த அத்தி பழத்தை வந்து உங்கள் ஐயா வந்து காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இப்போ நல்லாவே தெரியுமா இருக்குண்டா பார்த்தீங்களா? பழம் இருக்குது பாருங்கள், இப்படி அழகா சரிஞ்சரமாக திராட்சை பழவே அப்படி கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். இப்போ பழம் வந்து கீழே விழுந்துருக்கு. இந்த அதிகாலையில் வந்ததுனால இந்த பழம் வந்து நம்மளுக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். இருக்குது, பழம் இருக்குங்க, பழம் இருக்குது. இந்த கீழே இருக்கும் பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள். பழம் இருக்குது பாருங்க, பழம் இருக்குது பார்த்தீங்களா? இப்படி அழகாக இப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். பழம் இருக்குது, பார்க்கலாம். தண்ணியில் பாருங்கள், எல்லாம் ஊறி கிடக்கு. இதெல்லாம் இதாகிடுச்சு. இந்த பழம்லாம் தண்ணியில் ஊறி இதாகிடுச்சு. இது சாப்பிட முடியாது, இதை சாப்பிட முடியாது. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ள அதை சாப்பிட முடியாது. இந்த பாருங்க கீழே. ஆமாம், இன்னும் 2 மாதத்துக்கு இருந்துச்சுன்னா மாசி பங்குனி சித்திரையெல்லாம் வந்தோம்னா பூரா பழமாயிரும், எல்லாமே பழமாயிரும் பாருங்க. இதுதான் இயற்கை நாட்டு தேன் அத்தி பழம், தேனத்தி பழம். இதுதான் ஒட்டு கிடையாது, இதெல்லாம் இயற்கை. இதான் நாட்டு மரம், நாட்டு விரிச்சா அத்தி பழம். இன்னும் பார்த்துக்கணும், தெரியாமல் வந்து இருக்கக்கூடாது. சரியா? ஆமாம், தெரியாமல் இருக்கக்கூடாது. ஆமாம், நீ தெரியாமல் வந்து இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான் நீ எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால தான் பதிவை போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய சரியாண்டி ஐயா. ஆமாம், பார்த்திங்கன்னா. ஆமாம், இதில் தான் பழம் இருக்குது. இந்த செடிக்கெல்லாம் தலாகி பார்த்தோம்னாக்கா பழங்கள் வந்து இருக்க தெரியும். இந்த இருக்காங்க, இந்த இருக்கு பாருங்க. சரிங்களா? இந்த இருக்கு பாருங்க. இவ்வளோதான் எடுக்க முடிஞ்சிச்சு. இதெல்லாம் மான் விலங்கினை வந்து எல்லாம் சாப்பிட்றோம், எடுத்து உட்கொண்டுருவாங்க, நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம அதனால தானே அது நல்லா இந்த ஒரு நோய் இல்லாமல் நல்லா சூட்சமாக வாழுது. அதே மாதிரி ஆமாம், இங்கே பாருங்கள்,
இந்த செவுத்தில் அண்ணன் வந்து கணேஷ் வந்து உரைச்சிருக்காரு பாருங்கள். இந்த செவுத்தில் நின்று அரிப்புக்கு அந்த உண்ணி கடிக்கு அப்படியே உரைச்சிருக்கு பாருங்கள். நல்லா தெரியுதா? ஆமாம், அதுதான் தெரியும் பாருங்க. ஆமாம், அதுவும் பார்த்திங்கன்னா இந்த அத்தி பழம்தான். அத்தி பழத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்க. ஆமாம், இப்போ இதுவுடைய வேர் இருக்கும். அத்தி தண்ணி இருக்குது. அத்தி தண்ணி. ஆமாம், அந்த அத்தி தண்ணி யார் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். அகோர சடையாண்டி சித்தர் குடியில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து அத்தி தண்ணி எடுத்து தரப்படும். அத்தி தண்ணி எடுத்து தரப்படும். ஆமாம், அத்தி தண்ணி உங்கள் கண் முன்னாலே நாங்கள் எடுத்து தரப்படும். அந்த அத்தி தண்ணி என்ன பவர்னு பார்த்திங்கன்னா தீராத நோய்களையும் தீர்க்குது. அது இல்லாமல் ஒரு மனிதன் இறக்க போகிற தருணத்தில் கூட ரொம்ப சீரியஸாக இருக்கும். இந்த அத்தி தண்ணியை நாங்கள் கொடுக்குற இந்த அத்தி தண்ணியை குடிக்க அருந்தும் போது அந்த உயிர் போகிற நேரத்தில் கூட உயிரை காப்பாற்ற முடியும். வல்லமை சக்தி இருக்குது இந்த அத்தி தண்ணிக்கு. ஆமாம், அத்தி தண்ணிக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. ஆமாம், இதெல்லாம் வந்து யாருமா இந்த ஒரு ரகசியத்தெலாம் போட்டிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அத்தி தண்ணி வேணும் அப்படின்னா எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து அந்த அத்தி தண்ணியை வந்து முறையாக வந்து நாங்கள் எடுத்து தரோம். ஆமாம், இதெல்லாம் கிடைக்காதது தான். ஆமாம், உங்களுக்கு தேவை அப்படின்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவைன்னா அந்த அத்தி தண்ணியை வந்து நாங்கள் எடுத்து தரோம். ஹரி ஓம் நமச்சிவாயா. அண்டே சிவம், சிவமே தவம், மனமே சிவம். ஹரி ஓம் நமச்சிவாயா. சிவாய நம. பாருங்கள், அத்தி வெளிச்ச மரம். ஆமாம், பழமெல்லாம் சூப்பராக இருக்கும். பழம் தேன் போல் அமைப்பாக இருக்கும். ஆமாம், அப்படி சாப்பிட்டு பார்க்கலாம். சிவாய நம. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. உசுர்கள் வந்து அதிகமாக எல்லாம் ரெயின்போ தான். நல்லா இருக்குது, சாப்பிட்டு பார்ப்போம்.
ஆமாம், இந்த பால்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா எப்படி உறைஞ்சி வருது பாருங்கள். பார்த்தீங்களா? ஆமாம், இதெல்லாம் சில மருந்துகளுக்கெல்லாம் பயன்படுது. சித்து வேலைகளுக்கெல்லாம் இந்த மருந்து வந்து பயன்படுது. ஆமாம், பாருங்கள், இல்லை பழமையான மரம். ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா அத்தி தண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி விரிச்ச மரத்தில் அத்தி தண்ணி எடுக்கலாம். ஆமாம், இந்த மாதிரி பழமையான மரங்கள் அந்த தண்ணியெல்லாம் எடுக்க முடியும். ஆமாம், அந்த நீரானது அந்த அத்தி மரத்தில் நல்லா இந்த அத்தி மரம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா கீழே நீரானது அந்த அத்தி தண்ணி கீழே எடுக்கலாம். அந்த அத்தி தண்ணியை அருந்தும் போது எண்ணற்ற நோய்கள்லாம் குணமாகுது, சரி செய்யலாம். அத்தி தண்ணிக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஆமாம், அத்தி தண்ணிக்கு அவ்வளோ பவர் தன்மை இருக்குது. ஆமாம், இந்த பழத்தை என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு போய் ஊற வச்சு பச்சையாகவும் சாப்பிட்லாம். அதை நல்லா சூரணம் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு சூரணம் பண்ணி அதை வந்து தேனில் ஊற வச்சு சாப்பிட்லாம். தேனில் ஊற வச்சும் சாப்பிட்லாம். ஆமாம், அதை பச்சையாகவும் கூட சாப்பிட்லாம். ஆமாம், அதை பொடி பண்ணி வச்சுட்டு கூட சாப்பிட்லாம். சுகர் நோய்கள், சுகருக்கெலாம் வந்து இது நல்ல ஒரு அருமருந்து. ஆமாம், இயற்கையிலே வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ ஒரு நோய் எதிர்ப்பு தன்மை முடியாது. பார்த்தீங்களா? ஆமாம், நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அதோடைய இது பார்த்தீங்களா? ஆமாம், இது வந்து விதைகள். ஆமாம், இதெல்லாம் அவங்களுடைய விதைகள் பாருங்கள், உள்ளே இருக்குது பாருங்கள். ஆமாம், சின்ன சின்னதாக கடுகு போல் அமைப்புகள் இருக்கும். பார்த்தீங்களா? ஆமாம், அதே போல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுலாம் இருக்குது. ஆமாம், ஒட்டு இருக்குது. அது வந்து பார்த்திங்கனாக்கா அது அவ்வளோக்கா பழம் வந்து டேஸ்ட்டு இருக்காது. இயற்கையிலே வந்து இந்த வனாந்தரத்துக்குள்ளே இருக்கிறதான் அது ஒரு தன்மை இருக்குது. ஆமாம், இதெல்லாம் இப்போதைக்கு 500 வருஷத்து மரமுங்க. இதெல்லாம் இப்போதைக்கு 500 வருஷத்துக்கு மரம். ஆமாம், மரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மரத்தை பார்த்தாவே தெரியும். பழங்கள்லாம் பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு. பழங்கள்லாம் பாருங்கள் இப்படி அளவாக கொத்து கொத்தாக சரிஞ்சரமாக இப்படி இருக்காங்க பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் இருக்குது, மஞ்சள் நிறம் இருக்குது. ஆமாம், பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நல்ல பழம். நல்ல அருமையான பழம். எண்ணற்ற நோய்கள்லாம் சரி பண்ணுது. ஆமாம், இந்த அத்தி விரிச்சா மரம். ஆமாம், பாருங்கள், எல்லாம் எனக்கு ஃபுல்லாக அத்தி மரம் தான். ஆமாம், எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை. ஆமாம், எல்லாம் சகல மிருகங்கள் எல்லாமே இருக்குது. பழமையான விரிச்ச மரங்கள் தான். பாருங்க, யானை லத்தியெல்லாம் போட்டுருக்கு பாருங்க. ஆமாம்,
இதெல்லாம் வந்து குட்டி யானை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய யானை வந்திருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னால் வந்திருக்காங்க. நட்டி போட்டுருக்கு. ஆமாம், மரமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வயசான மரங்கள் தான். வயசான பிடிச்ச மரங்கள். ஆமாம், பாருங்க. ஓம் நமச்சிவாயா. ஆமாம், 400-500 ஆண்டுகள் பழமையான விரிச்ச மரங்கள் தான். ஆமாம், அடர்ந்த வனத்துக்குள்ளே தான் இருக்குது. நெத்தி மரம் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை தேனெத்தி பேயெத்தி இதெல்லாம் இருக்குது. ஆமாம், பழமையான விரிச்ச மரங்கள் தான். மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆமாம் அமைஞ்சிருக்கு. இது பார்த்தீங்களா, இந்த அண்ணன் வந்து யானை வந்து ஆமாம் அண்ணன் சொல்லுவாங்க கஜேந்திரன். அந்த இதில் வந்து எல்லாம் உரசேரி பார்த்தீங்களா, இது அடையாளம். உரம் உடம்புல இருக்க மண்ணெல்லாம் அதில் பட்டுருக்கு பாருங்க. நீங்களே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மண்ணுகள்லாம் அதை சகதி ஒட்டியிருக்கு பாருங்கள். சகதி ஒட்டியிருக்கு பாருங்கள். இந்த விருட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த விருட்சத்துக்கு வயசு பார்த்தீங்கன்னாக்கா 400-500 ஆண்டு இருக்கும். ஆமாம், நல்லா பழமையான விரிச்ச மரம். ஆமாம், வந்து எண்ணற்ற நோயெல்லாம் வந்து குணப்படுத்துது. இதய சம்மந்தப்பட்ட வியாதிகளை எல்லாம் வந்து சரி பண்ணுறாங்க. அதில் பாருங்கள், அத்திப்பழம் பாருங்கள். இப்படி கொத்தாக இருக்குது பாருங்க. கொத்தாக இருக்குது பாருங்க. இப்படி அழகா இது சீசனு. ஆமாம், நல்லா கொத்தாக அழகா இருக்குது பாருங்க. நல்லா பழுத்து போய் இருக்கும். மேலே எல்லா கொப்புலையுமே இருக்கும். நல்லா வயசான வச்ச மரம். ஆமாம், எல்லா கொப்புலையுமே இருக்கும் பாருங்க. ஆமாம், பார்த்தீங்களா, எல்லா கொப்புகள்லையுமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா, அத்தி வந்து பூ பூக்காது. அத்தி பூ பூக்காமல் தான் பிஞ்சு விட்டு காய் விட்டு கனி கொடுக்கும். ஆமாம், அத்தி மரத்தில் அது ஒரு சிறப்பு இருக்குது. அத்தி விரிச்ச மரத்தில் அது ஒரு சிறப்பு இருக்குது. பூ பூக்காமல் பிஞ்சு விட்டு காய் கொடுத்து கனி கொடுக்கும். அவ்வளோ ஒரு அதிசய மரம் தான் இந்த அத்தி விரிச்ச மரம். பழமையான விரிச்ச மரம். ஆமாம், பாருங்கள் பழங்கள்லாம் பழங்கள்லாம் பாருங்கள். கீழே சிதறி கிடக்கு, கீழே விழுந்து கிடக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா பழுத்து குருவியை அணில் ஆமாம் பழந்தண்ணி கீரியை எல்லாம் வந்து பொடியை கீழே போட்டுக்கு.
ஆமாம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது ஒரு இதில் இன்னொரு அதிசயம் இருக்குது. ஆமாம், இதில் ஒரு அதிசயம் கூட இருக்குது. பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஆனால் வந்து உரைச்சி இருக்குது. ஆமாம், உரைச்சி இருக்குது பாருங்கள். அது செவதி எல்லாம் அப்படியே ஒட்டி இருக்குது. மீறிய ஒரு அதிசயம் பார்த்திங்கன்னா இதில் தண்ணி இருக்கும். அத்தி விருட்சத்தோட தண்ணி. ஆமாம், அத்தி விருட்ச பழமையான மரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி வரும். அதான் பாருங்கள் இது வருது பார்த்திங்களா. இதெல்லாம் வந்து எண்ணற்ற நோய்களுக்கு வந்து குணப்படுத்தலாம். ஆமாம், பாருங்கள். இதில் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பால் அத்திப்பால் பார்த்திங்களா, ஒரு பிசுபிசுப்பாக தன்மை கொண்டது. ஆமாம், இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வசிய மருந்துகளுக்கெல்லாம் இந்த பால் எடுத்து பயன்படுத்தலாம். ஆமாம், எல்லாம் பழமையான மருந்தில் மட்டும்தான் பால்கள்லாம் இப்படி வடியும். ஆமாம், நீ பார்த்தாவே தெரியும். நல்லா கட்டை கரேண்டு மேலெல்லாம் இருக்கும் பாருங்கள். அதெல்லாம் அப்படியே வடிஞ்சு கீழே இருக்குது பாருங்கள். யாரும் இந்த இலையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. பாருங்க, நீ வந்து நம்ம வந்து ஒரு சேகரித்து வச்சுக்கிட்டோம்னாக்கா முக்கியமான நேரங்களுக்கெல்லாம் இது பயன்படும். ஆமாம், வியாதிகளுக்கெல்லாம் பயன்படுது. குழந்தைகளுக்கெல்லாம் இதை வந்து பயன்படுது.